guys, welcome to Strategy Gamers channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு Minecraft Pocket Edition part 12 the end தான் guys பார்க்க போறோம். இந்த எண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எண்டர் டிராகனை டிஃபீட் பண்ணி எலிட்ரா எடுத்து கஷ்டப்பட்டு எலிட்ரா எடுத்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு வாய்ஸ் டப்பிங் தான். நான் அங்கே விளாடும் போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, அதனால் ஒழுங்காக வாய்ஸ் கொடுக்கல. இப்போ தான் ஓரளவு நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இந்த வேர்ல்டுக்குள்ளே இப்போ போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், ரொம்ப பெரிய வீடியோ. ஆனால் செம்ம இவ்வளோ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை எண்டர் டிராகன் டிஃபீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது க்ரியேட்டிவில், அதனால் எனக்கு சர்வைவல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பண்ணியிருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதான் கைஸ், வாங்க நம்ம ஓகே கைஸ், இப்போ வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. நேராக சீக்ரெட் பேஸில் எடுத்துகிட்டு விட்டுருக்கு. இது ஒரு பக் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா நம்ம இப்போ சீக்ரெட் பேஸ் ரெட் ஸ்டோன் அழுகி போயிடுச்சான்னு தெரியல, ஏதோ ஒரு பக் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, இது திறந்தாலும் திறக்க மாட்டேங்குது. இந்த வீடியோ 55 நிமிஷத்துக்கிட்ட வந்துச்சு கைஸ். அதனால் நான் கொஞ்சம் டைம் லேப்ஸ் மாதிரி நிறைய போட்டிருக்கேன். நிறைய டைம் லேப்ஸ் வந்திருக்கும் இந்த வீடியோவில், அது மட்டும் மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் டியூரேஷனும் கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் டைம் லேப்ஸும் ஓவராக வராது, ஒரு 2-3 தான் வரும். இதாங்க கைஸ் நம்மளோட மைன்கிராஃப்ட் சர்வரோட எண்டு. அடுத்து நம்ம நிறைய சர்வர், அடுத்து மைன்கிராஃப்டா இல்லாட்டி வேறு ஏதாவது சீரீஸ், அதுக்கப்புறம் RC20 சீரீஸ் ஒன்று ஆரம்பித்தோம். அதை முதல்ல முடிக்கணும். அதை முடிச்சுட்டு தான் கைஸ் நம்ம ஸ்கேரி டீச்சர் சீரீஸ் இருக்குது, அதை முடிக்கணும். அப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை, வேறு ஒரு சீரீஸும் இல்லை. அதை ரெண்டுத்தையும் முடித்தா மட்டும் போதும் கைஸ். ரோப்ளாக்ஸும் வீடியோ போடணும், ஆனால் சீரீஸ்லாம் இல்லை, சும்மா வீடியோ தான். ஏன்னா ரோப்ளாக்ஸ்லாம் சீரீஸ்லாம் இல்லை. ஓகே வாங்க. ஓகே, எப்படியோ வேர்ல்டு வந்தாச்சு. இப்போ லிவரையும் அழுத்தி பார்த்தாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாய்ஸ் டப்பிங் கொடுக்கறது தான் கைஸ் ஒரு பெரிய ஒரு இதுவாக கடுப்பாக இருக்குது. ஓகே, டோர் திறந்து தான் இருக்குது. இந்த ஒரு சீரீஸ், இந்த ஒரு எபிசோடு, அடுத்த ஒரு எபிசோட்லேயுமே பூமேஷ் பேச மாட்டார். பூமேஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் பேச மாட்டார், நான் மட்டும்தான் கைஸ் தனியாக பேசுவேன். ஆனால் அவர் விளாடுவான், ஆனால் பேச மாட்டான். ஓகே, ஏன்னா மைக் ப்ராப்ளமாக இருக்குது கைஸ் ரொம்ப. அவன் பக்கத்துலலாம் உட்கார மாட்டான். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அவன் ஒரு ஃபோனில் தான் பேசுவான். டிஸ்கார்டில் பேசுவோம் நாங்கள், இல்லாட்டி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிடுவோம், அப்படியும் பேசலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிகிட்ருப்போம். ஓகே, இப்போ நம்ம டைமண்ட் செஸ் பிளேட்டை வச்சு நம்மக்கிட்ட இருக்க நெதரேட்டை வச்சு நம்ம மாற்றிடலாம், அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஒரு டைம் லேப்ஸை போய் பார்த்துட்டு வந்துடுங்க, இது அப்கிரேட் பண்ணுறது.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து இந்த ஹார்ஸை நம்ம வந்து இது பண்ணுறோம் சேடில் போட்டு. ஆனால் இது வந்து நான் பாதி வழியிலே வந்து விட்டுருப்பேன் இந்த ஹார்ஸை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஏதோ எனக்கு பிடிக்காத மாதிரி பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட ஃபயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம் லேப்ஸ்லேயே நம்ம என்சான்ட்மெண்ட் பண்ணதெல்லாம். டைம் லேப்ஸ் இருக்கிறதுனால தான் கைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. உண்மையிலே டைம் லேப்ஸ் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஆஹா இந்த குதிரை நல்லா குதிக்குது, ஆனால் ஸ்பீடாகவே போக மாட்டேங்குது கைஸ். எனக்கு அதான் ஒரு பிரச்சனை, பிடிக்கலை இந்த குதிரைக்கிட்ட. நான் எதுக்கும் எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் இதுவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா ஆர்மர்ஸ் எல்லாம். நெதரேட் தான் வச்சுருக்கேன், ஆனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவாக எதுக்கும் ஒரு 2-3 ஆர்மர் எடுத்து வச்சுப்போமேன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு டைமண்ட் ஆர்மர் எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். ஓகே, இப்போ நமக்கு நெதரேட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் மைண்ட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து இத்தனை நெதரேட் கிடச்சிது. இதை நாங்கள் வந்து இப்போ நான் வந்து இந்த இது கிட்ட இருந்து சேடில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் நான் அந்த வில்லேஜ் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, எப்படியும் நம்ம அந்த வில்லேஜ் வந்தாச்சு. நம்ம இங்கே தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் திரும்பி. எத்தனை அயனு, இப்போ நமக்கு அயனா முக்கியம். போவோம், வண்டியை விடுவோம் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு விட்டு பாருங்கள். எண்டு போயிட்டு எண்டை முடிச்சுட்டு அடுத்து தான் நம்ம மறு வேலை பார்க்குறோம். வாங்க டக்கு 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 டக்குன்னு முடிப்போம் நம்ம. இப்போ எங்கடா வழி? அட பாவி, வழி எங்கடா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன். ஐயோ, என்ட்ருபல் மேலே ஒரு வில்லேஜில் வச்சுருக்காங்க கைஸ், மறந்துட்டேன். இருங்க, அது மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம், அந்த வில்லேஜ் மட்டும் போய் எடுத்துகிட்டு அந்த என்ட்ருபல் எடுத்துகிட்டு. ஓகே கைஸ், என்ட்ருபல் எடுத்தாச்சு, அதை வச்சுட்டோம். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு பயமாக இருக்குதே சூனாப்பானா. ஐயோ, எல்லாம் கரெக்டாக இருக்கலாம். இந்த பெட்டை மறந்துட்டோமே. இல்லாட்டி திரும்பி நம்ம வீட்டிலேருந்து வரணும். எங்கே போடலாம்? லாவா பக்கத்துலேயே போட்டுருவோமா? சரி வாங்க, போட்டுடலாம். அவ்வளோதான், ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. வாங்க உள்ளே போயிடலாம். பயமாக இருக்கே. தனி ஆளாக டிஃபீட் பண்ண போகிறேன் கைஸ். பயமாக தான் இருக்குது. ஐயோ, என்னடா இங்கே இறக்கிட்டு வந்து விட்டுருக்கானுங்க கைஸ். எப்போவுமே ஒரு பொட்டி மாதிரி ஒரு கீழே தான் இறக்கிட்டு வந்து விடுவாங்க. நம்ம மேலே உடச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே இறக்கிட்டு வந்து விட்டுருக்கானுங்க. சரி வாங்க, நம்ம இதை போட்டு போகலாம். பிளாக்ஸை போட்டு போடுறா. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ கைஸ். நான் கஷ்டப்பட்டு ஒரு 35 to 40 நிமிஷம் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எத்தனை எவ்வளோ நிமிஷம்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இப்போ தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 35 நிமிஷம் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். 35 இல்லாட்டி 40 நிமிஷம். ஓகே கைஸ், காபிள் ஸ்டோன் போட்டாச்சு. காபிள் ஸ்டோன் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். எந்த ட்ராகன்? ஐயோ, பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை முடிச்சிருக்கேன், ஆனால் அது க்ரியேட்டிவ், இது சர்வைவல். இது ஐயோ பயமாக இருக்குது கைஸ். வந்துட்டோம். அந்த என்டர்மேனை மட்டும் பார்த்துடவே கூடாது. நம்ம ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், வாட்டர் பக்கெட்டு, அதனால பிரச்சனை இல்லை. இந்த எண்டர் ட்ராகன் வேறு மேஜிக் யூஸ் பண்ணியே சாவடிப்பாங்க சிவன், பைத்தியக்காரன். பயமாக இருக்குதே. மேலே தான் இருக்கா. இப்போ நம்ம ஏறி உடைக்கணும். உடைக்கிற வரைக்கும் ஒரு டைம் லாப்ஸ் பார்த்துட்டு அப்புறமா வாங்க.
கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உடச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காபிள் ஸ்டோனை வச்சு இப்போ ஒரு முடிவோடு இப்போ நான் வந்திருக்க ஒரு பிளான் மாதிரி சுற்றி இது பண்ணிட்டு இங்கே மட்டும் அடிக்கலாமான்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. என்சாண்டட் ஆப்பிள்லாம் நான் திரும்பி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் கட் பண்ணிகிட்ருப்பேன் ஏன்னா வீடியோ டியூரேஷன் அதிகம். கைஸ் இந்த டைம் லேப்ஸ் நல்லா இருக்கா, அடுத்த வீடியோலேருந்து இந்த மாதிரி டியூரேஷன் அதிகமான போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எண்டர் ட்ராகன் டிஃபீட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமான இதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். ஆஹா, இருக்கிற ஆரோவை தான் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையுமே செம கஷ்டம் கைஸ். ஆனால் அதை உடச்சி ஆஹாட்ரா டே அது பாட்டுங்க. ஐயோ அவ்வளோதான், முடிச்சு விட்டேங்க, போங்க. இதாங்க கைஸ் அதோட மேஜிக்கு. செம்ம வெறி ஆகும் இந்த மாதிரிலாம். நம்ம இங்கே பாருங்கள், ஸ்டீவ் வாஸ் கில்ட் பை எண்டர் ட்ராகன் யூஸிங் மேஜிக் அப்படின்னு வருதா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம வந்திருக்கோம். ஆஹா, எண்டர் ட்ராகன் ஐயோ எங்கெங்கெல்லாம் சுற்றுது பாருங்களேன். ஆஹா, செம கஷ்டம் போலியே முடிக்கிறது. ஆனால் எண்டர் ட்ராகனை முடித்தா செம்மையான எக்ஸ்பி ஏறும் கைஸ். இப்போ நான் எண்டர் ட்ராகனை முடிக்கிறதுக்குள்ளே நான் எப்படியோ ஒரு 10ல் இருப்பேன் வச்சுக்கோங்க. 10லேயே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எண்டர் ட்ராகனை முடித்த உடனே பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பி 55 வரைக்கும் போகும். செம்மையாக இருக்கும் கைஸ். ஆனால் அத்தனை எக்ஸ்பி வச்சு நம்ம செம்மையாக என்சாண்டிங் பண்ணலாம். ஆஹா, என்சாண்டட் ஆப்பிள்லாம் சாப்பிட்டு எப்படியோ போலாம், போடு. ஐயோ, ஆஹா பாருங்கள், ஸ்வாட் எடுத்து அடிப்போம். இந்த எண்டர்மேன் வேறு குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு வந்துட்டுருக்கான். போடு 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 போடு, சரியான அடி. ஐயோ ஓடிடுச்சே. ஆஹா, எஸ் ஆக்சுவலி இப்போ இந்த வீடியோ 30 நிமிஷம் கிட்டே இருந்திருக்கணும். நான் 15 நிமிஷத்துக்கு டைம் லேப்ஸு கட்டு அந்த மாதிரி போட்டு கொண்டு வந்திருக்கேன். சரி, இப்போ அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. பார்த்திங்கன்னா எண்டர் ட்ராகன் பாருங்கள் கைஸ், நமக்கு பாருங்கள். போடு போடு, என்ன வெறி அதுக்கு எண்டர் ட்ராகனுக்கு. எத்தனை வாட்டி வந்தாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. டடான் டான் 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 டாடான் டான். எத்தனை வாட்டி வந்தாலும் திருப்பி வர்றோம் கைஸ் நம்ம. ஆஹா, ஒரு வேற வசனம் பேச விட்றானுங்களா இவனுங்க. சரி வாங்க கைஸ், திரும்பி உள்ளே போவோம். நம்ம திரும்பி உள்ளே போகிறோம். ஆஹா, இந்த வாட்டி ஒன்றும் நடக்கக்கூடாது. எண்டர் ட்ராகன் கொஞ்சம் தான் கைஸ் ஹெல்த் இருக்குது. என்சாண்டட் ஆப்பிள் 1 சாப்பிட்டுப்போம், 2 சாப்பிட்டுப்போம். ஐயோ எண்டர்மேன், யாரா இவனுங்க வரானுங்க குறுக்க. இந்த கௌசிக் வந்தான் அந்த மாதிரி. போடு விடுறா, அவ்வளோதான். பாருங்கள், 1 2 அடி அடி, ஸ்வாட் எடு ஸ்வாட், அவ்வளோதான். போடு. எங்கே அது, எங்கடா. ஆஹா, பவு போடு, அடி அடி அடி. கைஸ் இந்த எண்டர்மேன் வேறு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க கைஸ். ஆஹா, போடு, செம்ம செம்ம அடி. இந்த எண்டர்மேன் ஒன்று அடிச்சு போட போகிறாங்க பாருங்களேன். ஆஹா, போடு. எங்கள் மயான பூமி மேஜிக் பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே, இப்போ எண்டர் ட்ராகன் வந்துச்சு. ஆஹா, போடு, செம அடி. கைஸ் முடிக்க போகிறோம். எஸ், போடு. சக்ஸஸ்ஃபுல்லி சர்வைவலில் முடிச்சிட்டோம் கைஸ் நம்ம எண்டர் ட்ராகனை. ஆஹா, போடு. பார்த்தீங்களா, இதாங்க கைஸ் எக்ஸ்பி. எத்தனை பார்த்தீங்களா. ஐயோ, லெவலை பாருங்கள். இப்போ 48, இப்போ பாருங்கள் 53. நான் சொன்னேன்னா நான் வந்துடுச்சா பார்த்தீங்கள.
55 போடு. செம்ம கைஸ். ஆனால் இவனுங்கெல்லாம் இதுக்கப்புறம் ஓடுங்க வீட்டுக்கு ஓடுங்க. அதாங்க கஷ்டப்பட்டு எப்படியோ எண்டர் ட்ராகனை முடிச்சாச்சு. இப்போ நம்ம எண்டு சிட்டி போயிட்டு எலிட்ரா எடுக்கிறது தான் ஃபுல் கதையுமே. இப்போது இதுக்கப்புறம் இருக்க வீடியோ ஃபுல்லாமே நம்ம என்சிட்டி போயிட்டு எலிட்ரா எடுக்கிறது தாங்க. அங்கே இருக்க பாருங்கள் என்சிட்டி. இப்போ நம்ம அது போனோன்னா வந்து பிளாக்ஸ் வச்சுட்டே தான் போனோம். ஆஹா, 2.5 மணி நேரம் வந்துக்கினே இருக்கானுங்களே. எத்தனை பேர் வருவீங்க? என்சாண்டட் ஆப்பிள் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். ஆஹா, ஓகே கைஸ், அதை நான் வச்சுட்டு அப்புறம் அங்கே போயிட்டு உடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வச்சாச்சு. வந்து எப்படி உள்ளே போகிறது கைஸ்? நான் ஒன்று மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த வேர்ல்டில் நான் க்ரியேட்டிவ் போயிருப்பேன். இப்போது ஃபஸ்ட்டு டைம் இந்த வேர்ல்டில் க்ரியேட்டிவ் போயிருப்பேன். ஏன்னா இங்கே எப்படி போகிறதுனே தெரில. க்ரியேட்டிவ் போய் பெட்ராக் இங்கே இடம் பெட்ராக் இல்லை உடைக்க முடியாது சர்வைவலில். அதனால் எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் க்ரியேட்டிவ் போயிட்டு பெட்ராக்கை உடச்சிட்டு அப்புறம் வந்து அந்த என்சிட்டிக்கு போவேன். இது மட்டும் தாங்க, ஒரே ஒரு இடம் தான், மன்னிச்சுக்கோங்க. அதை க்ரியேட்டிவ் போய்ட்டு நான் பெட்ராக் எடுத்துகிட்டு பெட்ராக்கை உடச்சிட்டு வந்திருப்பேன். நானே வீடியோவிலே காமிச்சிருப்பேன் கைஸ். ஆனால் ஆஹா, என்ன எப்படி போட்டாலும் உடைய மாட்டேங்குது காபிள் ஸ்டோன். ஆஹா, என்ன எப்படி ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு போகலாமான்னு பார்க்க அதுவும் முடிய மாட்டேங்குது கைஸ். ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். எப்படி மேலே பார்த்தா மேலேயும் இது இல்லை. பேசாமல் க்ரியேட்டிவ் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை கைஸ். ஏன்னா வாய்ஸோடு தான் கொடுக்குறேன். எனக்கு தெரியும் நான் க்ரியேட்டிவ் போனேனா இல்லையான்னு. நானும் முக்கிய ட்ரை பண்ணி பார்ப்பேன், ஆனால் முடியல. நான் எதோ குரங்கு சேஷ்டெல்லாம் பண்ணி பார்ப்பேன், ஆனால் முடியல கைஸ். க்ரியேட்டிவ் தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், இங்கெல்லாம் ஒரு காபிள் ஸ்டோன் மாதிரி வச்சு ட்ரை பண்ணியிருப்பேன். ஸ்டெப்ஸு மாதிரிலாம் போட்டு ட்ரை பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கூட வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ க்ரியேட்டிவ் தான் போய் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாங்க போயிடலாம் க்ரியேட்டிவ். ஐயோ, போகலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம போகிறோம் இப்போ க்ரியேட்டிவ். போகலாமா வேணாமா? சரி போகலாம் வாங்க, வேறு வழி இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இன்னும் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணுங்க எப்படியாவது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் வர மாட்டேங்குது இப்போது. வாங்க போயிடலாம், வேறு வழி இல்லை. க்ரியேட்டிவ் மாற்றியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா பெட்ராக்கெல்லாம் உடச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், போயாச்சு. என்னடா இது? ஐயோ, இருட்டு பூமி. என்னதுடா? அடப்பா, எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து விட்ருக்கானுங்க கைஸ். என்சிட்டி. ஓகே, பீக்கன்லாம் வச்சு என்சிட்டி செமையாக இருக்கே. நான் வந்து எண்டர் ட்ராகனை முடிச்சிருக்கேன் கைஸ். ஆனால் என்சிட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எலிட்ரா எடுத்துகிட்டு பறக்க தெரியாமல் நான் ஒரு பாடுபட்டிருப்பேனே. ஐயோயோயோ, என்கிட்ட இருந்த கன் பவுடர் என்கிட்ட, அப்புறம் பூமேஷ்கிட்டே இருந்த கன் பவுடர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டாக்கு கிட்ட ராக்கெட் செஞ்சுருப்பேன். ஆனால் அதை வச்சு பறக்கவே முடியல. எப்படி எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஆனால் அப்படியே மேலே ஏறுறோங்க. நம்ம மேலே ஏறி நம்ம இப்போ எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஆஹா, எலிட்ரா எடுக்கிறது ஈஸி தாங்க. எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணுறது தான் கஷ்டம். எலிட்ரா எடுக்கிறது செம ஈஸி. ஓகே. ஆஹா, இன்னும் எவ்வளோ இருக்குது? ஐயோ, இந்த சீரீஸை முடிக்க போகிறோன்னு நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
ஆனால் ரொம்ப நாளாக இந்த சீரீஸில் வீடியோ போடாமலே இருந்திருந்தோம். ஆனால் இப்போ தான் இந்த சீரீஸை முடிக்கவே வந்துட்டோம் கைஸ். 12 பார்ட்டில் நம்ம முடிக்க போகிறோம் இந்த சீரீஸை. ஓ, இதை அடித்து பறந்து தான் நம்ம இப்போ அங்கே போய் எடுக்கணுமா? சூப்பர் அப்பே. கொஞ்சம் ஈஸியான வேலை தான் இது. ஆனால் நான் தான் பண்ண தெரியாமல் நான் திணறிட்டு இருப்பேன். பாருங்கள், எண்டு ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நான் எடுக்கலான்னு நினச்சா எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. வாங்க நம்ம மேலே போகலாம். ஏய் அட பாவி, போடுங்க சரியான அடி. இப்போ நம்ம அவ்வளோதான் கைஸ், மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். ஆனால் நான் எடுக்க தெரியாமல் தவிச்சிட்ருப்பேன். பார்த்தீங்கள, நான் வேற ஒரு ஐடியா பண்ணியிருப்பேன் கைஸ். அது வந்து எனக்கு பறக்க ஓரளவு கொஞ்சம் தான் தெரிஞ்சது. ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் அது பறக்கணும். நான் வேற ஒரு ஐடியா பண்ணியிருப்பேன். அந்த ஐடியா யாருக்குமே வந்திருக்காது கைஸ். அந்த மாதிரியான ஒரு ஐடியா அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்ப்பீங்க, இங்கே பாருங்கள், மேலே போய் பார்ப்பேன். இப்போ கரெக்டாக நமக்கு பறக்க விட்டுருச்சா? ஆனால் எனக்கு அது பறக்க வரலையா? இந்த மேஸை அடித்து போட்டேன்னா இப்போ தாங்க பெரிய ஒரு சம்பவம். என்னோட 7ஆம் அறிவை யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து இதுவாகிடுச்சு, கீழே குதிச்சிட்டேன், தெரியாமல் குதிச்சிருப்பேன் கைஸ். பாருங்களேன், இப்போ செம்மையான ஒரு குதி. என்சான்மெண்ட் ஆப்பிள் சாப்பிட்டு தான் குதிச்சிருப்பேன். அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நான் ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கணும். இது ஸ்ட்ராங் ஹோல்டுலேருந்து வந்திருக்கணும். ஓகே, போடு. இப்போ தான் என்னோடய 7ஆம் அறிவு சொல்லுச்சு இந்த மாதிரி பண்ணலான்னு. அதனால் கரெக்டாக நான் பறக்க தானே முடியாது, பிளாக்ஸை வச்சு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேங்க கைஸ். பிளாக்ஸை வச்சு இப்போ நம்ம போகிறோம், மாஸ் பண்ண போகிறோம். நெதரைட் ஸ்வார்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எங்கேயாவது மேஸ் இருக்கா, அந்த இதுவும் இருக்கான்னு பார்ப்போம். அது பேர் என்ன, அந்த ஒன்று அடித்தா நம்ம பறப்போம்ல கைஸ், அது இருக்கான்னு பார்ப்போம். என்னடா எங்கேயுமே இல்லை அது. சரி வாங்க, நம்ம என்னோடய 7ஆம் அறிவை யூஸ் பண்ணி பிளாக்ஸை வச்சே போயிடலாம். காபிள் ஸ்டோன் வச்சு, இதுக்கு தாங்க காபிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறது. அதனால தான் நம்ம இன்ஃபினைட் காபிள் ஸ்டோன்லாம் செஞ்சுருப்போம். பொறுமையாக வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். டக்கு 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 டக்குன்னு வச்சுட்டு போயிட்டு எப்படியாவது எடுத்துடணும் எலிட்ராவை. இது வரைக்கும் எனக்கு எலிட்ரா அங்கே தான் இருக்கும்னு தெரியும், ஆனால் அங்கே எங்கே இருக்குன்னு தெரியாது. எண்டு சிட்டிக்கே நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் வரேன். எவன்டா அவன் அடிக்கிறான் கைஸ்? எப்படியாவது இப்போ நம்ம எடுத்துடணும். ஆஹா, வச்சு வா, போடுறா. அப்படி போடு. பிளாக் போடுன்னா கொஞ்சம் தான், எப்படியாவது எடுத்துடலாம். 55th லெவல். இப்போ நம்ம ஒரு கெத்தோடு நம்ம இந்த சீரீஸை முடிக்கலாம் கைஸ். எலிட்ரா எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு. ஒரு கெத்தோடு நம்ம முடிக்கலாம். நான் ஆக்சுவலி 2 பார்ட்டாக போட்டுடலான்னு பார்த்தேன். எலிட்ரா எடுக்கிறது ஒரு பார்ட்டும், அப்புறம் எண்டர் ட்ராகன் முடிக்கிறது ஒரு பார்ட்டும் அப்படி போட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் வேணாம், டைம் இல்லை. அதனால் கொஞ்சம் டியூரேஷன் பரவாயில்ல, ஒரு வீடியோ தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு முடித்தேன் கைஸ். ஆனால் ஆஹா, மேஸ் மேலே தள்ளி விட்டுருச்சு. என்சாண்டட் ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம மேஸ் இது பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கீழே தான் இருக்கோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாங்க கைஸ், கீழே வழி போகுது. கீழே தான் இருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன மேலே தள்ளி விடுது. ஆஹா, என்ன கைஸ், அதை மேலே தள்ளி விடுது.
எதுக்கோ நம்ம என்சாண்டட் ஆப்பிள் சாப்பிடுவோம். எப்போ ப்ரூயிங் ஸ்டாண்டு. எஸ் கைஸ், கஷ்டப்பட்டு எப்படியோ இந்த மேஸ் அடிச்சு நான் ஃபஸ்ட்டு எலிட்ரா போடு. 4 டைமண்ட் 2 கோல்டு. அடி போடு. தனியாக முடிச்சிருக்கேன் கைஸ் எண்டை. அதான் ஒரு பெருமையாக இருக்குது. போடுங்க டைமண்டு. என்டர்பால் வேணும். ஆஹா, டைமண்ட் 7, என்சாண்டட் அன்பிரேக்கிங் 3, பீட்ரூட் சீட்ஸ். இங்கேயும் வந்து உங்கள் வேலையை காமிக்கிறீங்க பார்த்தீங்களாடா. பீட்ரூட் சீட்ஸ் எல்லாம் வச்சு அநியாயம் பண்ணுறானுங்க கைஸ். ஓகே, டைமண்ட் ஹெல்மெட்டு, இதுவும் எஃபிஷியன்சி. எதுக்கு வெள்ளை வைக்கலாம்? ஓகே. ஆஹா, இது எலிட்ரா மெயின் ஐட்டம். ஆஹா, இதை கூட எடுக்க முடியலையா? இன்வென்ட்ரியே ஃபுல்லு கைஸ். பக்கெட்டை போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எலிட்ரா மாட்டிக்கலாம். ஏய் அடப்பாவி. இந்த ராடை மட்டும் நம்ம எடுத்துப்போம், அது வேணும், யூஸ் ஆகும் கைஸ். ஓகே, நம்ம இப்போ எலிட்ராவை மாட்டிக்கலாம். ஷீல்டுக்கு பதிலாக மாட்ட முடியல. ஏன்? ஓ, செஸ்ட் பிளேட்டில் வைக்கணும்ல. ஓகே, வச்சாச்சு. பறக்கிறோம், பறந்தே ஆவறோம் கைஸ். பறந்தே ஆவறோம். கரெக்டாக அவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எலிட்ரா பறக்கிறது. ஏய், இன்னும் கீழே விழுறோம். ஓகே, லைட்டாக பறக்கிறோம். ஆனால் பறக்க தெரியாமல் பறந்து இப்படி தான் கைஸ் ஆகும். பறக்க தெரியாமல் பறந்தா பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம இவ்வளோ எடுத்திருக்கோம் இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பியை பாருங்கள், 55. எண்டர் டிராகனே முடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, நான் இப்போ வீட்டுக்கு போனோம். வாங்க வீட்டுக்கு டக்குன்னு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, கைஸ், அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடை ஒரு தடவை பார்த்துக்கலாம். ராக்கெட் எப்படியோ செஞ்சுட்டேன் நான் 2 பேர்கிட்டே இருக்கிறத. ஆனால் பறக்க முடியல. ஏன் பறக்க முடியலன்னு எனக்கு தெரியல. ஆஹா, ஏன்டா பறக்க முடியல? இந்த வீடியோட ஃபைனல் டியூரேஷன் 38.28.2 செகண்ட்ஸ் கைஸ். இந்த வீடியோட ஃபைனல் டியூரேஷன். ஏன் பறக்க முடியலன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட SMP சர்வருக்கு யூஸ் ஆகும். நான் SMP சர்வர் வந்து வீடியோவாக போடவே மாட்டேன் கைஸ், இப்போவே சொல்லிடுறேன். வீடியோ வந்து எண்டோட வீடியோ மட்டும்தான் வரும், மீதியெல்லாம் லைவாக தான் வரும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ வந்தாலும் வர சொல்ல முடியாது, ஆனால் மேக்ஸிமம் லைவ் தான் கைஸ் வரும். தெரில என்ன வரும்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் ஓட்டிங் வைக்கிறேன். என்ன வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹைட்டாக போய்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க கைஸ், நான் ஹைட்டாக போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஹைட்டாக போகல, ஆனாலும் இல்லை கைஸ். ஆஹா, போட்டு இதுவே கொஞ்சம் பறந்துட்டோம். பறக்க தெரியாமல் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பறக்கிறதுக்கு. டைம் லேப்ஸ் நல்லா இருந்தா சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் டைம் லேப்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா என்ன கைஸ் இது? ஆஹா, இன்னும் ஹைட்டுக்கு போகலாம். நம்மக்கிட்ட இல்லாத பிளாக்ஸா, நம்மக்கிட்ட இல்லாத இதுவா, காபிள் ஸ்டோனா, எடுத்து போட்டு போவோம். ஹைட்டாக வாங்க போகலாம். போட்டு ஏறுறோம். இன்னும் போகிறோம் ஹைட்டாக. ஆனாலும் கரெக்டாக ஹைட்டாக போய் மொக்கை தான் வாங்கியிருப்போம். ஆனால் ஓரளவு பறந்துருப்போம், அவ்வளோதான். வாங்க
அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே ஹைட்டாக அப்படியே ஏறிடலாம் வாங்க. பில்லேஜர் தம்பி, பில்லேஜர் அவுட் போஸ்ட் கைஸ். பில்லேஜர் அவுட் போஸ்ட் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது போல். பில்லேஜர்லாம் இருக்கான். சரி ஓகே, இந்த வீடியோ நம்ம உருப்படியாக செம்மையாக பண்ணியிருக்கோம். எண்டு நல்லாயிருக்கு. ஓகே, மேலே போடா, டக்குன்னு போடா. யாரா நீனு? நான் தானா? சரி ஓகே பரவாயில்ல. கடைசி மேலே வரைக்கும் போய் ஏறி அப்புறமா நம்ம வந்து குதிக்கலாம், பறக்கலாம். பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். என்னை எத்தனை வாட்டி அடிச்சிட்டு போவோம். பொருளை வச்சு உன்னே அடிக்கிறேன்டா. சாவு சாவு. உன்னோட பொருளை வச்சு உன்னே அடிக்கணும். பார்த்தீங்களா கைஸ்? ஓகே, அவன் தான் நம்மளை அடிக்கலல்ல. வாங்க நம்ம போயிடலாம். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிடலாம். ஓகே வாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ராக்கெட் வச்சு பறக்கலாம். ஓய் அச்சோ, பறக்கவே முடியலங்க. ஏ ஏதோ வீர சாகசம் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. நம்ம டைமை டேவாக மாற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அச்சோ இருக்கிற எல்லா ராக்கெட்டும் விட்டு வேஸ்ட் தான் பண்ணணும் போல். போடு, விடு விடு விடு. போதும் கைஸ், இருக்கிற 13 ராக்கெட்டை வச்சாச்சு பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு ட்ரை பார்ப்போம் வருதான்னு. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணணும்னு. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். கரெக்டாக அந்த ஹைட் இருக்க போயிடலாம். அந்த 32 காபிள் ஸ்டோன் இது ஆகிற வரைக்கும். போடு போடு. அவ்வளோதான், குதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து அங்கே இன்னும் ஹைட்டாக இந்த 13 காலி ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஆஹா ஓகே, போடு. கடைசி ஒன்று வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக்கெட் வச்சு குதிக்கலாமா? நம்ம வீடு அங்கே இருக்குது. கரெக்டாக நம்ம வீடுக்கிட்டே போகலாம். ஆஹா ஓடு. ஏதோ வந்துட்டோம், ஓரளவு ஒழுங்காக பறந்துருக்கோம். ஓகே கைஸ், இந்த என்சான்மெண்ட் ஆப்பிள் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். இந்த சீரீஸை முடிக்கிறோன்னு நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. லாஸ்ட்டு 3 நிமிஷம் தான் இருக்குது கைஸ் இந்த வீடியோ. ஓகே, பார்த்தீங்களா, நம்ம இந்த சீரீஸை முடிக்க போகிறோன்னு நினச்சாலே வருத்தமாக இருக்கே. லாஸ்ட்டாக ஒரு தடவை நம்ம வீடை சுற்றி காமிச்சிடுறேன். கர்ஸ் ஆஃப் ஸ்மாஷிங் போடு வச்சாலே இதுவாகிடுது. வாங்க, எப்படியோ சீரீஸை முடிக்க தான் போகிறோம். அந்த எஸ்எம்பியில் உங்களுக்கு ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு கமெண்ட்டில், அவரும் ஜாயின் பண்ணணும். அது நான் வந்து தனி வீடியோ போடுறேன். டிஸ்கார்ட் சேனல் லிங்க்கும் அந்த வீடியோலேயே கொடுக்குறேன் கைஸ். அந்த வீடியோ நான் போடும் போது ஹவு டு ஜாயின் ஒரு வீடியோ போடுறேன், அப்போ கொடுக்குறேன் கைஸ் டிஸ்கார்ட் லிங்க்கு. நீங்கள் அதில் அந்த வீடியோலேயும் இருக்கும். டிஸ்கார்டுக்கு வந்து டிஸ்கார்டுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் இருக்கும். ஆனால் டிஸ்கார்டு வர முடிஞ்சால் தான் வருவேன் கைஸ். அந்த வீடியோலேயே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுப்பேன். அந்த மைன்கிராஃப்ட் சர்வரோட லிங்க்கு, மைன்கிராஃப்ட் சர்வரு, போர்ட்டு, அட்ரஸ்ஸு, அப்புறம் அந்த இதோ கைஸ் அது பேர் என்ன, மைன்கிராஃப்ட் எந்த வேர்ஷன்னோ. ஏன்னா நீங்களே ஒரு வேர்ஷன் இது பண்ணால் வராது. நான் சொல்கிற வேர்ஷன் இது பண்ணிங்கன்னா தான் நம்ம ஒன்றா விளையாட முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஐலாண்டு தனியாக இருக்கும், அதில் நீங்கள் விளையாடிக்கலாம். இல்லாட்டி எங்கே கூட ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ராக்கெட் விட்டு விளையாடலாம். போடு, நைட்டு மாற்றிட்டு ராக்கெட்டை விட்டு போடு, செம்ம. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஆஹா, இப்போ தான் கொஞ்சம் எமோஷ்னல். ஆனால் இந்த வீடியோவை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வாங்க ஒரு தடவை பறக்கலாமா? ஆனால்
இப்போ பார்த்தீங்களா, பக்கத்து வில்லேஜ், அங்கே ஒரு வில்லேஜ், இங்கே ஒரு வில்லேஜ், மொத்தமாக ஒரு 4 வில்லேஜுக்கு நடுவில் நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கோம். இங்கே சுற்றி வில்லேஜ் கைஸ். பின்னாடி பக்கம் 2 வில்லேஜ். செம்ம ஒரு லக்கியஸ்டான வேர்ல்டு. நிறைய டைமண்டு, நிறைய நெதரேட்டு, நிறைய கோல்டு, இவ்வளோ நல்ல ஒரு வீடு. இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு கட்டி இந்த சீரீஸை முடிக்க போகிறோம். நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்ஃபினைட் காபிள் ஸ்டோன் ஃபார்மு. ஓகே டேய், முடிக்கும் போது கூட நீ விட மாட்டியாடா. இப்போ தான் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு மனுஷன் நல்லா இருக்கவே விட மாட்டானுங்க அவனுங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். இவனை அடிச்சுட்டு அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.